இந்தியாவில் அதிக கடன் வாங்கியுள்ள மாநிலங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு வரை 8.3 லட்சம் கோடி ரூபாயை கடனாக தமிழகம் பெற்றுள்ளது. இதன் மூலம் அதிக கடன் பெற்றுள்ள மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் தமிழகத்திற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம் 7.7 லட்சம் கோடி ரூபாயும், மகாராஷ்டிரா 7.2 லட்சம் கோடி ரூபாயும், மேற்கு வங்கம் 6.6 லட்சம் கோடி ரூபாயும் கடனாக பெற்றுள்ளது. இந்த பட்டியலில் 8வது இடத்தில் உள்ள குஜராத் 4.7 லட்சம் கோடி ரூபாயை கடனாக பெற்றுள்ளது. மேலும் தமிழகத்தின் மொத்த பொருளாதாரத்தில் 26.4% கடனாக பெறப்பட்டுள்ளது. இது முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் 21.8% இருந்தது. திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியில் கிட்டத்தட்ட 5% அதிகரித்து 26.4% உள்ளது. சமீபத்தில் குஜராத் சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மாநிலத்தின் கடன் தொகை 4.7 லட்சம் கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டது. அதனை குறிப்பிட்டு குஜராத் மாடலில் இவ்வளவு கடனா என்று திமுகவினர் சிலாகித்த நிலையில் தமிழகத்தின் கடன் 8.3 லட்சம் கோடி ரூபாய் என்பது வெளியாகியுள்ளது. இது பின்தங்கிய மாநிலமாக திமுகவினர் கூறும் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாகும். மாநிலத்தின் மொத்த பொருளாதாரத்தில் தமிழகத்தின் கடன் 26.4% இருக்கும் நிலையில் குஜராத்தின் கடன் 15.3%ஆகவே உள்ளது.